அப்படி இருந்தாலும் மாபெரும் மக்கள் சபை சபையின் முன்னாலே தோற்றுங்கள் நாடகத்திற்கு நகைச்சுவை என்பது சிறிதளவு இருந்தா நல்லா இருக்கும். இந்த சிரிப்புலனா தூங்கிடுவாங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சம் சிரிக்க வைக்கிறது. இருந்தாலும் சபையின் தோட்டமளித்து வந்திருக்கிற நேரத்தில் என்னுடைய பெயர் என்ன, நான் எதற்காக வரணும் விளக்கம் தெரியும் ஐயா. சொன்னால் தெரியும். அப்படி இருந்தாலும் என்னுடைய பேர் என்ன தெரியுமா? பன்னகவள்ளி. பன்னகவள்ளி பன்னகவள்ளி இல்லையா? பன்னகவள்ளி என்று சொல்லிவிட்டால் நான் யாரை வந்திருக்கேன்? இதற்கு முதல் வந்திருக்கிறார். யாரு யாரு எனக்குன்னா தெரியும். ஏன்னா ஒரு நாட்டுக்கு அரசு வீட்டுக்காரு இன்னும் என்ன ஆகிடுமா வாயிலாம குசிரப்பா. என் வீட்டுக்காரு எவ்வளவு கேவலம் பேசாம இருக்கும். கொண்டாட்டி வந்து காலையில இருக்கிறோம். சரி யார் தெரியுமா? கணவன் பெயரை சேர்க்கக்கூடாது. கணவன் பெயரை சேர்த்தால் ஆயுட்காலங்கள் குறையும். ஆயுள் போனா அது டீசல் போட்டுக்கலாம். அப்படி கிடையாது. ஆயுட்காலம்னா ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய நாட்கள் ஆயுசுன்னு ஆயுசு இல்லையா? அதனால ஆயுசு குறைஞ்சு விடுவாங்க. ஒரு நாளைக்கு 100 ஓட்டு கொடுக்குறாள். அப்ப 100 ஒரு முறை உரைத்தால் ஒரு நாள் ஆயுள் குறைந்துவிடும். கேட்ட குடும்பது மனித குணம், கேட்காத குடும்பது தெய்வ குணம். அந்த தெய்வ குணத்துக்கு ஒப்பாக விளங்கக்கூடிய எங்கள் ஆரோக்கிய ஐயாவாக விளங்கக்கூடிய கேஜே ரைஸ் மில் வச்சிருக்கூடிய சங்கர் குடும்பத்தார் சேர்ந்தால் அனைவரும் பணம் கொடுத்துருக்காங்க. யார் தெரியுமா? நம்ம கிட்ட பணம் கொடுக்கணும்னு சொல்லுறதுல இந்த விழாவுக்கு வந்தாங்க. விழாவுக்கு வருகை தந்து இந்த மாபெரும் மக்கள் சபை முன்பாக பணம் கொடுக்கிறார். யார் மீதுல? அகிலாண்ட கோடி பெருமாண்ட நாயக விளங்கக்கூடிய ஆதி பராசக்தி அம்மன் மீதில் பணம் கொட்டுகிறார். நோயற்ற வாழ்வே குறியற்ற செல்வம். அவர் செய்யக்கூடிய தொழிலாகப்படுத்த மேல் மேலும் போக வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை வேண்டிக் கொள்கின்றோம். அவளால் கொடுக்கப்படும் நாடகம் எடுத்துக்கிறார். பள்ளக்கோட்டையிலிருந்து வரவி தந்தக்கூடிய எங்க மாதவக்குளம் அங்கையாக விளங்கக்கூடிய மீனா அம்மையார் கொடுக்கக்கூடிய பணமாக வருது. மாரியம்மன் மீதில் பணம் போட்டுகிறார். அவர் இல்லத்தில் குடியாக இருக்கணும், செய்யக்கூடிய தொழிலாகப்பட்டு மேலும் போக வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுகின்றோம். அவரால் கொடுக்கப்படும் நாடகம் இதே வந்தவுடனே ஆடலும் பாடலும் ரசித்து அனைத்து மக்கள் ஒவ்வொரு சமயம் அனைவரும் சேர்ந்து பணம் அளித்திருக்கிறார். எண்ணத்தை பெண்ணடித்த பாராட்டி வந்தவுடனே காசு கோர்த்து பணத்தை அளித்திருக்கிறார். இருந்தாலும் அவர் செய்யக்கூடிய தொழிலாகப்பட்டது எப்படி தெரியுமா? ஐயா கந்தப்பா கருணை செய்யப்பா கல்யாணப்பா
செய்யக்கூடிய தொழிலாகப்பட்டது உண்மையிலும் வாழையடி வாழையாக வளர்ந்திருக்க வேண்டும். நோயற்றா வாழ்வு குறைவிட்டா செல்வம் பெற்று இறைவன் கீர்த்தி இருக்கும் வரை இந்த உலகத்தில் சுக கீர்த்தியுடன் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக் கொள்கிறோம். இருந்தாலும் என்னுடைய மன்னர் விமான அழைப்பது மன்னரை பார்க்க வேண்டும், அனுமதி பெற்றோம். அப்படியே மகாராஜா வையப்பட்டியை சேர்ந்த அரிச்சந்திரன் ஐயா மனமிருக்கிறார். யாருன்னு தெரியுமா? இதே ஓம் சக்தி வெளிவரக்கூடிய ஆதிசக்தி மனோமணியாக வெளிவரக்கூடிய அம்மன் ஓம் சக்தி மேல் குறுக்கே ஓம் சக்தியோ ஐயா வீட்டில் ஹரிச்சந்திரன் ஐயா வீட்டில் குடியிருந்து செய்யக்கூடிய தொழிலாகப்பட்டது உண்மையான வாழையாக வளர்ந்திருக்க வேண்டும். சௌந்தரா அம்மையார் மனமிருக்கிறார். இதே ஓம் சக்தியாக வெளிவரக்கூடிய ஆதிசக்தி அம்மன் மேல்மருவத்தூர் ஆதிபரா சக்தி மேல் கொடுக்க இதே அம்மன் சக்தியோ அவர் செய்யக்கூடிய தொழிலாகப்பட்டது குடும்பத்தில் நோயற்றா வாழ்வு குறைவிட்டா செல்வம் பெற்று இறைவன் கீர்த்தியுடன் வாழ்ந்திருக்க வேண்டும். இறைவனை பார்த்துக்கொள்ளும். அப்படி இருந்தாலும் என்ன பேரு முனியம்மா இதே முனியம்மா அம்மையார் பணமளித்திருக்கிறார். ஓம் சக்தி மேல் கொடுக்க இதே மேல்மருவத்தூர் ஆதிபரா சக்தி அம்மன் கொடுக்க சக்தி அம்மனோ அவர் வீட்டில் குடியிருந்து சுக கீர்த்தியுடன் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக் கொள்கிறோம். அதுதானா? சரி, இருந்தாலும் என்னுடைய மன்னரமா இருப்பது மன்னரை பார்க்க வேண்டும். சொல்லிக்கிறோம். மனைவி வந்திருக்குதுங்க. அப்படியா? உள்ள உண்மையிலே அந்த தேவடைய பையன் என்ன படிச்சிருக்கோம்? நல்லா தானே வந்தான். நல்ல டீ குடிச்சா 10 டீ குடிக்கிறான். நாளைக்கு ஒரு நைட்டுக்கு மட்டும் ஒரு நேரத்துக்கு ஒரு டீ குடிச்சா 2 டீ குடிக்கிறான். எங்க போய் பஸ் வச்சிருக்குமா, இல்ல லாரி வச்சிருக்குமா, சைக்கிள் வச்சிருக்குமா, ஸ்கூட்டி வச்சிருக்குமா, வண்டி வச்சிருக்குமா, இல்ல மலைப்பாவும் படுத்து படுத்துக்குமா? எவ்வளவு கொடுக்குறாங்க ஊருக்காரு கொடுக்குறாங்க. 10 டீ இல்ல 20 வீட்டுல சாப்பிடுவான். அவனோட குஞ்சி எல்லாம் என்று எப்படா வந்துட்டாங்க? வாடி வாடி தங்க குச்சி ட்ரெயின் அடிச்சுன்னு பாரு. அப்பயே வந்துட்டேன். ட்ரெயின் ஏறி வந்துருவியா, பஸ் ஏறி வந்துருவியா அப்படின்னு கூப்பிடுறது. வீட்டுக்காரு மறுபடி உத்தரவு போலாமா? ஆமா போலாமா? போலாம். சரி போலாமா? வண்டியில மாப்பு பண்ணு பாத்துக்கீங்க. எங்க வீட்டுக்காரருக்கு தானே காட்டுறான். 4 பேருக்கு காடுதான் கூடாது. வீட்டுக்காரருக்கு அவுத்து போட்டு கூட நிக்கலாம். தப்பு இல்லடா அது. ஃபர்ஸ்ட் பார்த்ததே நான் தான். போடா என் மன்னர் மன்னா
பூக்களை எல்லாம் பறித்து கொண்டு வந்து மனத்தை போய் மாலையாகவும் அன்பிற்கும் பாசத்திற்கும் பண்புக்கு சேர்ந்த உங்களுடைய தேவி மாமா அடுக்கும் அடுக்கும் பையன் பக்தி மாணிக்கமே மங்கையம்மே பூமனம்மே அழகினில் சிறந்த மாறே அற்புதமான கோடியே ஆசீர்வாதம் அவங்களை விட பெரியோர்கள் தாய் தந்தைமார்கள் இவரு ஆசீர்வாதம் முக்கியமா வேணும். என்னைக்குமே பெரியவங்க ஆசீர்வாதம் தான் நமக்கு முக்கியம். ஆமா, ஒரு பிள்ளைக்கு தாய் தந்தை ஆசீர்வாதம், தெய்வத்தை விட தாய் தந்தை ஆசீர்வாதம், ஒரு கணவனுக்கு ஒரு மனைவிக்கு கணவனுடைய ஆசீர்வாதம், தெய்வத்தை விட கணவனுடைய ஆசீர்வாதம் தான் முக்கியம். ஆமா, இப்படி இந்த அம்மனுடைய ஆசீர்வாதம் பெற்று பள்ளிக்குட்டியை சேர்ந்து முருகேசன் ஐயா பணமளித்திருக்கிறார். இது ஹரிச்சந்திர சாமி ஆக விளங்கி வரக்கூடிய தெய்வத்து மேல் கொடுத்திருக்கிறார். இதே ஹரிச்சந்திர சுவாமியோ அவர் வீட்டில் குடியிருந்து செய்யக்கூடிய தொழிலாக விட்டதை மென்மேலும் வாழையா வளர்ந்திருக்க வேண்டும். ஒரு வீட்டில் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் நோயற்றா வாழ்வு குறைவிற்றா செல்வம் பெற்று இறைவன் கீர்த்தியுடன் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று அதே ஹரிச்சந்திர சுவாமி வேண்டிக் கொள்கிறோம். அப்படி ஆண்டவருடைய அருள் பெற்று அமர்ந்திருக்கூடிய பெரியவருடைய ஆசீர்வாதம், என்னுடைய ஆசீர்வாதம், நீண்ட ஆயுள் பெற்று உன் எண்ணம் போல் நீ வாழ்க. அப்படியா? உங்களுடைய ஆசீர்வாதம் என்றைக்கு எங்களுக்கு இருந்தாலும் ஒரு வார்த்தை
என்ன காரணம்? ஏது காரணங்க? அதுதான் ஒரு சந்தேகம். அதுதான் என்று நமக்கு நிகரானவர்கள் யாரும் கிடையாது. நாங்களே உலகத்துல தெய்வம் அனைத்தும் அடக்கமாக இருக்கக்கூடியவர், அடக்கம் செய்திருக்கக்கூடியவர்கள். அதனால உன்னுடைய ஞாபகம் வந்தது. உன்னை பார்த்து விட்டு பேசிவிட்டு சும்மா சொல்லாத. இதே திருப்பத்தூர் மாவட்டம் எங்க கோகுலக்கண்ணா நாடக சபா வீரம் முஷ்டபள்ளி தினேஷ் மாமா தான் என்ன கூப்பிட்டாரு. இல்லன்னா எப்படி மாமா? சரிங்க, இருந்தாலும் நாங்கள் ராஜகத்திரில் அமர்ந்து நாட்டை எப்படி வர வேண்டும் என்று நாங்கள் ஆலோசித்து நாங்கள் தம்பியும் நானும் ராஜகச்சேரி ஆரம்பிக்கிறோம். நாங்கள் ராஜகச்சேரியில் அமர்ந்து இதை கவனிக்கிறோம். நீ சென்று சுகமாக இருக்க வேண்டும். சுகமா இருக்கிறீங்க. சரி மாமா, உள்ள போய் நான் வண்டியை கிட்டா இல்ல நானு தஞ்சை கூட படுத்துங்கிறோம். ஐயா தங்கவேல அம்மனுடைய ஆதி பகவான சக்தி பேர் கொடுத்திருக்கிறார். ஐயா மரபத்தூரம்மா எங்கள் மரபத்தூரம் இந்த மக்கள் குறையை பார்க்க வேண்டும் என்று மனதிருக்கிறார். தங்கவேல் அவர்கள் இதே விழாவில் கலந்து கொண்டு அம்மனை வாழ்த்து போற்றி அம்மனுடைய அருள் பெற வேண்டும் என்று மனம் கொடுத்திருக்கிறார். குடும்பத்திலே எந்த குறையில்லாமல் காக்க வேண்டும் என்று அம்மனை பிரார்த்திப்போம். கொடுக்கப்பட்ட பணம் நாடகம் சுபம் செய்யும். இதே ராஜவேல் ஐயாவும் பிரகாஷ் ஐயாவும் எம்ஜிஆர் ஐயா இல்லையா நாடகத்திலே இதே எம்ஜிஆர் என்ற ஐயா இருக்கிறாரு. இதே தெருக்கூத்துல இருந்துதான் சினிமாவுக்கே நிறைய நடிகர் போயிருக்காங்க. இதே எம்ஜிஆர் ஐயா மேல கொடுத்திருக்கிறார். தெரியுமா ஐயா? நெஞ்சாம் உண்டு நேர்மாரி உண்டு பிரகாஷ் ஐயாவும் ராஜவேல் ஐயாவும் சேர்ந்து பணம் அளித்திருக்கிறார். எம்ஜிஆர் ஐயா இறந்து விட்டாலும் இந்த உலகத்தில் அவர் ஞாபகமா அனைத்து மக்களும் இருக்கிறாங்க.
அவருடைய பேரு புகழும் எப்பயுமே அழியாது இல்லையா? இனிமேட்டு காலத்துல இருக்குமா இல்லையா தெரியல. அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் இருக்கும் இல்லையா? அதே போல எம்ஜிஆர் கொடுத்த அவர் செய்யக்கூடிய தொழிலாகப்பட்டது வாழையாக வந்திருக்க வேண்டும். எம்ஜிஆர் ஐயாவோ வீட்டுக்குடியிருந்து செய்யக்கூடிய தொழிலாக வாழையாக வந்திருக்க வேண்டும். கற்கொள்கிறோம் ஐயா. பெரியசாமி ஐயா பிரமணத்திருக்கிறார். வையம்பட்டியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பெரியசாமி ஐயா இதே பெரிய ஆண்டவர் தெய்வத்தின் மேல் கொடுத்து பெரிய ஆண்டவரோ அவர் வீட்டில் குடியிருந்து செய்யக்கூடிய தொழிலாகப்பட்டு மென்மேலும் வாழையாக வந்திருக்க. சின்ன குட்டாயை சேர்ந்த சென்னகுட்டாயை சேர்ந்த ராஜம்மா பிரமணத்திருக்கிறார். பட்டாளம்மா இதே பட்டாளம்மா தெய்வமோ அவர் வீட்டில் குடியிருந்து எந்த நோய் நொடி வராமல் காத்து ரசிக்க வேண்டும் என்று வேலை கற்றுக் கொள்கிறோம். அந்த பணமெல்லாம் நாம செய்யறோம். இது கவனம் கிடைச்ச மகனே, அதெல்லாம் கத்துக்காதீங்க. ஒரு பேர் காலத்துல அந்த பின்னாடி ஆட்டுக்காரன் போயிட்டு அப்படியெல்லாம் திருட்டு வேலை செய்யுது. அந்த வேலையெல்லாம் திருட்டு வேலை நேர்மையா சம்பாதிக்கிறதே போதும் நமக்கு. நாங்கள் இருவருமே காலக்கணி சொல்ல சொல்லக்கூடிய சிவகிரியிலே நாங்கள் அமர்ந்த ராஜகாலத்திலே அமர்ந்திருக்கிறோம். யாராவது எங்களை நாடி வந்தது ஆனால் எச்சரிக்கை செய்யணும். அப்படியா? இந்த அச்சாபாத்திரம் என்று சொல்லக்கூடிய அச்சாபாத்திரமாகப்பட்டது கௌரவருக்கும் பாண்டவருக்கும் நம்முடைய மாமாவாக ஜெகதியை வைத்து துரியோதனன் பங்காளி வருகை இருக்கக்கூடாது என்று சூரியனால் பகலையாடி பக்கத்தால் ஆடி நாடு நகரமெல்லாம் தோற்றார். நாடு நகரமெல்லாம் தோற்ற பிறகு நாட்டிலே இடம் கிடையாது என்று காலவனவாசமாக்கி வைத்ததாக அப்போது தர்மராஜா சென்று பின்திரியை பார்த்தார். அப்படி பார்க்கும்போது பல்லாயிரம் கணக்கான பிராமணாக்கள் பின்தொடர்ந்தார்கள். பின்தொடர்ந்த உடனே தர்மமே நாட்டை விட்டு போகிறது ஐயா, நாங்களும் பின்தொடரும் போது முதலாக சென்று சூரிய வனத்திலே கால் வைத்து ஐயா சூரிய பகவானை நாங்கள் 13 வருடம் எப்படி காலம் கழிப்பது என்று சூரிய பகவானை தியானம் செய்தார்கள். அப்படி சூரிய பகவான் தோற்றமாகி இந்த அச்சா பாத்திரத்தை கொடுத்தார்கள். பாண்டவர் கட்டளை என்ன? பாண்டவர் காலத்திலே கல்முட்டி சாவு செய்யக்கூடாது, காய்கனியெல்லாம் சாப்பிட வேண்டும் என்று கட்டளை. அதனால சூரிய பகவான் கொடுக்கக்கூடிய அச்சா பாத்திரமாகப்பட்டது 10வது நாள் மூர்த்தி ஆண்டவனை கவிதை உண்டான ஒரு நாளைக்கு அறுசுவை 10,000